பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து பழுத்திருக்கு. அது அறுவடை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தாங்க. இதெல்லாம் காய். இது கொஞ்ச நாள் ஆகும். பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து அறுவடை பண்ண வந்திருக்கோம். இங்கேயே பறித்து இங்கேயே கட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து கோழிக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்டை. இப்போ வந்து கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கொளுத்தும் வெயிலில் நம்ம கீரை அறுவடை பண்ண வந்திருக்கோம். கண்ணு கூசுது. இதை வந்து இப்படியே விட்டோம்னா விதை வைக்கும். இதிலருந்தே நம்ம விதை எடுத்துக்கலாம். இந்த கீரை வந்து சூப்பராக இருக்கும். நேற்றுலாம் செம்ம மழைங்க. இது வந்து அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். இப்போயே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வர தண்டை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை வந்து கட் பண்ணி நம்ம கோழிக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி க்ரோ பேக்லேயே வந்து போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு உரமாகும். இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறுகீரை வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கோம். புதினா அறுவடை பண்ணிக்கலாம். புதினா அறுவடை பண்ணியாச்சுங்க.